வாசிங்கமாத சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்திலே திருப்பப்பட்டீர்கள். அப்பனா ஒரு ஆடு, சிதறி போன ஆடு, அது பயந்து போய் நிற்கமா, வழி தெரியாது நிற்கமா. கும்பலா இருந்தால் அது கும்பலா போயிடும். அந்த ஆடு திடீர்னு செதறி இங்க அங்கன்னு ஓடி போன ஆடுகள், மிஸ் ஆன ஆடுகள், தவறி போன ஆடுகள் முழிக்கமா, எங்க போறது, யாரை போறது, யாருன்னா வெட்டிடுவான்லாம், குத்திடுவான்லாம், நம்மள கசா போட்டுருவான்லான்ற பயம் ஆடுக்கு இருக்கும். சிதறுண்ட ஆடுகள் போல நம்ம வாழ்ந்தோம். ஆனா இப்போ கடவுள் நம்மளுக்குன்னு இயேசு ஒருத்தர் வந்ததுனால நமக்கு ஒரு கண்காணிப்பாளர், நமக்கு ஒரு மேய்ப்பர் அவர் வந்திருக்கிறார். அப்போ அவர் மூலமா தான் இப்போ நம்மளுக்கு ஒரு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, சந்தோஷமா வாழ்கிறோம், நோய் நொடி இல்லாமல் அவருடைய தழும்புகளால் நாம் குணம் அடைகிறோம். நம் சாபத்தை எல்லாம் அவர் எடுத்து. ஒரு ஆடு செதறி போயிட்டு தனியாக நின்ன ஆடு, அது முகத்தை பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அது அப்படியே பயந்து போன ஆடாக இருக்கும், பரிதாபமான ஒரு ஆடாக இருக்கும். அப்போ அந்த ஆட்டுக்கு ஒரு மேய்ப்பன் கிடைச்சவனா அது மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடுமா. அந்த மாதிரி நமக்கு ஒரு இயேசு கண்காணியார், அல்லேலூயா, கண்காணிப்பாளர் நமக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், கிடைச்சிருக்கிறார். நமக்கு ஒரு மேய்ப்பர் இருக்கிறார், நம்மளை நல்ல இடத்துல நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நாம் நினைக்கணும். அல்லேலூயா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல சிலுவையா சுமந்தார். சிலுவை சுமந்தார்ன்றது இதுவே நிறைய பேருக்கு புரியல பாரு. நம்ம பாவத்தை தான் அவர் சிலுவையில சுமந்தார்ன்றத இதுவே நிறைய பேருக்கு புரியல. அவர் சுமந்தாருன்னு தான் சொல்லுவோம். பாவம் அவர் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிதான் நினைக்கிறோம். நம்ம பாவங்களை தான் அவர் சிலுவையில சுமந்தார். நம்ம மேல இருக்கிற கேஸ் தான் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லா கேஸையும் கேன்சல் பண்ணார். அல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு நம்ம மேல வச்ச அன்பை எப்படி விளங்க பண்றாரு? செத்து காட்டுறார், நிரூபிக்கிறார், செத்து காட்டுறார். ஏன்னா அதுக்கு முன்னாலெல்லாம் கடவுள்னாலே இவனுக்கு என்ன வருது? பயம். போலீஸ்னாலே இவனுக்கு என்ன வந்தது? என்ன தம்பி, போலீஸ்னால உனக்கு என்ன வந்தது? பயம். லைசன்ஸ் இல்லை, போலீஸ்னால பயம்தான் இவனுக்கு. இப்போ தைரியம். அல்லேலூயா. அந்த மாதிரி அப்போ கடவுள்னாலே இவன் மனுஷனுக்கு பயப்படுறான். கடவுள்னாலே பயம்தான், பயம். ஏன்? பாவம் செஞ்சிருக்கிறோம், தண்டிப்பார். பாவம் செஞ்சுங்க, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்துக்கு தண்டனை இருக்குது. அப்போ அதான் பிரமாணம், மோசஸ் மூலமா கொடுத்த பிரமாணம். அதுதான் பாவம் செஞ்சா அவன் பரிகாரம் பண்ணணும், பாவ நிவர்த்தி பலிகள் செலுத்தணும், காணிக்கை செலுத்தணும், எல்லாம் பண்ணணும். இப்போ எதுவுமே நீ செலுத்த தேவையில்லை. ஏன்னா இயேசு உனக்காக மரித்து ரத்தத்தை சிந்தி மரித்து ப்ரூவ் பண்ணதுனால, தேவன் நமக்காக மரித்ததினால அவர் நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணியிருக்கார். இப்போ எந்த மனுஷனும் பயப்பட வேண்டிய அவசியமே கடவுள்னால பயன்றது இல்லை. கடவுள்னாலே அன்பு. அல்லேலூயா. கடவுள்னாலே அன்பு. எப்பேற்பட்ட மனுஷனா அதனால தான் ரட்சிக்கப்பட்டுரும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எப்பேற்பட்ட முருடன் கிருடன் அவன் இவன் திருடன் எல்லாமே ரட்சிக்கப்பட்டுறான். ஏன்? கடவுள்னாலே இப்போ அன்பு வந்தது. மன்னிக்கிறவர்ரா, அன்பு காட்டுறவர்ரா, என் பாவங்களுக்காக மரித்தாடுறா, என் சாபங்களை எல்லாம் சிலுவையில் எடுத்து போட்டாடுறா அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் அன்பும் நிறைந்தவனா மனுஷன் மாறி இருக்கு. நம்பிக்கையும் நிறைந்தவனா இருக்கிறான், அன்பும் நிறைந்தவன். ஏன்னா என் பாவத்தையெல்லாம் ஏசப்பா மன்னிச்சிருக்கிறார். அதனால தான் இப்போ கடவுள்னால அன்பா ஒடியாடுறான். ஏன்? அவர் மன்னிக்கிறாரா. பழையேற்பாட்டு காலத்துல கடவுள்னால பயம், நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை இருக்குதுரா. புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு என்னைக்கு மனுஷனா பிறந்து உன்னுடைய பாவம் என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையின் மேல சுமந்தாரோ அப்பவே அவர் அன்பை நம்மளுக்கு நிரூபித்து காட்டினாரா. பாரு, உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சேன். நான் கடவுள்னால தண்டிக்கிறவருன்னு தான் நீ நினைச்ச. இப்ப உனக்காக உசிரியே கொடுக்குறேன் பாருன்னு நம் மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். இதுதான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தானியேல் என்ற ஒரு மனுஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். தரியு ராஜான்ற ஒரு காலத்துல தானியேல் வாழ்ந்தாரு. அந்த தரியு ராஜா காலத்துல என்ன தெரியுமா சொன்னார்? ஒரு ஆர்டர் போட்டாரு, ஒரு சட்டத்தை போட்டார். என்ன போட்டார் சட்டம்? 30 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது. 30 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. அப்படிதான் சட்டம் போட்டார். ஆனா தானியேல் என்ன பண்ணிட்டாரு? அந்த ராஜாவெல்லாம் வணங்கல. தினமும் போயிட்டு என்ன பண்றாரு? தான் செய்தபடியும் முழங்கால் படிக்கிட்டு வானத்துக்கு நேராக தன் கண்களை எடுத்து கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ண. 3 வேளை ஜெபம் பண்ண. இப்போ பெரிய பெரிய அதிபதிகள்லாம்
இவனை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, போய் ராஜா கிட்ட கோல் மூட்டி விடுறாங்க. ராஜாவே நீ என்ன போட்ட சட்டம், உன் சட்டம் என்ன? 30 நாள் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாதுன்னு கையெழுத்து போட்டிருக்கிறீங்க. அந்த கையெழுத்தை மீறி ஒருத்தன் வேற அவங்க கடவுளை கும்பிட்டுன்னு கிடக்குறான், அவங்க கடவுளை ஆராதிக்கிறான், அவங்க கடவுளை வணங்குறான், அவங்க கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுறான். யாரா அதுன்னு கேட்குறாரு அந்த ராஜா. அந்த தானியேல், பிரதான அதிபதியா நீ ஏற்படுத்த நினைக்கிறிய அந்த தானியேல் தான், தூக்கின்னு வாங்கடான்னு கூட்டின்னு போகிறாங்க. போன ஒன்றும் ஏண்டா அப்படி பண்ணேன்னா, ஆமாம் சார், என் கடவுளை நான் வணங்குறேன், அவர் தான் தேவன், வானத்தையும் பூமியை உண்டாக்குனவர். அப்போ அப்படி சட்டத்தை மீறுறவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? சிங்க கெபியில போடணும், சிங்கம் சாப்பிடணும். நைட்டு 2 நாள் சிங்கத்தை பட்டினி போட்டுருவாங்க. சாப்பிடாத இருக்கிற சிங்கம் 2-3 நாள் பட்டினியாக வச்சிருவானுங்க சிங்கத்தை. ஏன்னா இப்படி தண்டனைக்கு வர ஆளெல்லாம் சிங்கத்துக்கு இராதான். சிங்கத்துக்கு தீனி யாருன்னா நீய நானும் தான். இல்லையா? சிங்கத்துக்கு தீனி நீய நானும் தான். வேற எதோ கோழி ஆடு போடுறான்னு நினைக்காதீங்க. ஏதோ கோழி ஆடு மாடு மானு அப்படி போடுவான்னு நினைக்காதீங்க. அங்க இருக்கிற குற்றவாளிகளுக்கு வர தண்டனை தான் சிங்கத்துக்கு தீனி. அப்ப சிங்கத்துக்கு தீனி யாரு அன்னைக்கு? தானியேல். தூக்கி போடுங்கடா இவனை. சிங்கங்க கெபி அது புகையில இருக்குது, தூக்கி போடுறாங்க தானியேலை. போட்ட உடனே நைட்டு போட்டு ராஜா போயிடுறாரு. ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. காலையில் வந்து கேட்குறாரு, பார்க்குறாரு, சிங்கம் கெபி கிட்ட வந்து பார்க்குறாரு, தானியேலை பார்க்க, தானியேலே அப்படின்ற. ராஜாவே வாழ்கன்னு உள்ளேருந்து கூப்பிட்றான். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா பண்ண? அவனை தூக்கி வெளியே கொண்டு வந்த பிறகு விசாரிக்கிறார் ராஜா, நைட்டெல்லாம் என்ன நடந்தது? சிங்கம் ஏன் உன்னை கடிக்கல? ஒரு சேதமும் ஆகலையா? ஒரு கீரல் கூட உயிலையே? என்ன ஆச்சு? ராஜாவே, தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கம் வாயெல்லாம் கட்டி போட்டாரு. அல்லேலூயா, கையை தட்டு. சிங்கம் வாயெல்லாம் கட்டிட்டாரு. ஒரு சிங்கத்தை நான் தல்காணி மாதிரி வச்சுக்கினேன், 2 சிங்கத்து மேல கையை போட்டுக்கினேன், 2 சிங்கத்து மேல காலை போட்டுக்கினேன், நல்லா தூங்கினேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப ராஜா போட்ட கையெழுத்தை கேன்சல் பண்றாரு. அங்க ராஜா என்ன கையெழுத்து போட்டான்? தப்பு செய்யறவன், வேற எதையாவது வணங்குறவன் சிங்கத்துக்கு இறை அப்படின்றத கையெழுத்து போட்டான். அந்த கையெழுத்தை இயேசு அங்க கேன்சல் பண்றார். தூதனை அனுப்பி அந்த வாயை கட்டின ஒன்றும் ராஜா கேன்சல் பண்றான். டேய், அந்த 30 நாள் என்ன வணங்காதீங்க, வானத்தையும் பூமியும் உண்டாகின கடவுளை வணங்குங்கடான்னு கேன்சல் ஆகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த தண்டனை என்ற கையெழுத்து கேன்சல் பண்ணப்படுகிறது. ஏதேன் தோட்டத்தில் பிசாசு போட்ட கையெழுத்து கேன்சல் பண்ணப்பட்டது. மோசஸ் மூலமா கொடுக்கப்பட்ட கையெழுத்து கேன்சல் பண்ணப்பட்டது. தரியு ராஜா காலத்தில் தானியேலுக்கு போடப்பட்ட கையெழுத்து கேன்சல் பண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமா உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற எல்லா சாப பாவம் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனே